இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 1 சம மார்க்ஸ் பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இரட்டை கோடுகள். கண்டிப்பா இது சம்மன் வரும். என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு என்ற நேர்கோடு இரட்டை கோடுகளை குறிக்குமா என காட்டுக. ஷோ தட் த ஈக்குவேஷன் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்த கொஸ்டின் முதல்ல அப்படியே வாட்டி எழுதிக்கணும். ஓகேவா? இதுக்கு என்னன்னா ரெண்டு ஃபார்முலா படிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலானா ax² plus 2hxy plus by² plus 2gx plus 2fy plus c equal to 0. இந்த ஃபார்முலா நம்ம படிச்சுதான். ஓகேவா? கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுங்க, அதுக்கு நேரா அந்த கொஸ்டினுக்கு நேரா அப்படியே அந்த ஃபார்முலா முதல்ல எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு 6 பாக்ஸ் போட்டுக்கிறீங்க. ஸோ 1 2 3 4 then 5 then 6. ஸோ ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறீங்க. ஸோ 6 பாக்ஸ் போட்டாச்சா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, ஏ அப்படி எழுதிக்கோ. ஏக்கு என்ன இருக்கு, 6. இங்க என்ன இருக்கு, 2h. அதாவது என்னன்னா, இந்த காமன் டேர்ம் அடிச்சுக்கலாம். x² கேன்சல், x கேன்சல், y கேன்சல், அது மாதிரி y² கேன்சல், x கேன்சல், y கேன்சல். கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், ஏனா 6. ஸோ ஏ 6. இங்க என்ன இருக்கு, 2h. என்ன இருக்கு இங்க, 13. தென் b மேல 6, 2g மேல 8, 2f மேல 7, தென் c எவ்வளவு இருக்கு, 2. கிளியரா? ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்றோம், கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். ஃபார்முலா என்ன ஃபார்முலா, ax² plus 2hxy plus by² plus 2gx plus 2fy plus c equal to 0. 6 பாக்ஸ் போடுறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, இந்த x² சேம் டேர்ம் எல்லாம் முதல்ல கேன்சல், பென்சில் கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் என்ன இருக்கு, கீழே இருந்து எழுதணும். a6 2h 13 2h 13 b6 2g8 2f7 c2. கிளியரா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இப்போ எங்கெல்லாம் 2 இல்ல, a b c. இப்போ என்ன பண்றோம்னா, இப்போ a b c என்ன பண்றோம்னா 2 வால என்ன பண்றோம், 2 வால மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 2 வால மல்டிப்ளை பண்றோம்னா இங்கேயும் 2 வால மல்டிப்ளை பண்ணணும். தென் b 2 வால மல்டிப்ளை பண்றோம்னா இங்கேயும் 2 வால மல்டிப்ளை பண்ணணும். தென் c என்ன பண்ணணும், 2 வால மல்டிப்ளை பண்றீங்க. அப்ப என்ன வரீங்க, இங்க 2 6 ஆர் 2 6 ஆர் 12. தென் இங்க 2 2 ஆர் 4. இந்த இடத்துல 2 6 ஆர் 12. கிளியரா? ஏ பி சி மட்டும் என்ன பண்றோம், 2 வால மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, இரட்டை கோடுகள் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஒரு கண்டிஷன் எப்படி வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா எப்படி எழுதணும், AHG. என்ன எழுதணும், AHG. இதே நம்பரை காலமா எழுதணும், AHG. ஓகேவா? அடுத்து என்ன பண்றீங்கன்னா, BC. இங்க என்ன வரும்னா FF. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், AHG, அதுதான் மேல இருக்கு AHG. தென் BC, இங்க FF. அடுத்து என்ன பண்றீங்கன்னா, எல்லா நம்பர் கூடயும் 2 வால மல்டிப்ளை பண்றாங்க. ஸோ எல்லாத்துக்கு முன்னாடி 2 போட்டிருங்க. ஈக்குவல் டு 0 போடணும். ஈக்குவல் டு 0 என்ன மீனிங் சொல்ல வராங்கன்னா, இதான் வந்து இரட்டை கோடுகளை குறிக்கும் நிபந்தனை, இந்த கண்டிஷன் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இந்த கண்டிஷன் சால்வ் பண்ணி ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா இது இரட்டை கோடுகளை குறிக்கும், இல்லைன்னா குறிக்காதுன்னு மென்ஷன் பண்ணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறோம். என்னென்ன வேல்யூ இருக்கு, 2a என்னமா இருக்கு, 12. 2h என்ன இருக்கு, 13. 2g என்ன இருக்கு, 8. தென் 2h 13, 2g 8. bc 2b 12, 2c 4. ஸோ 12, 2c 4. 2f என்ன இருக்கு, 2f 7. ஸோ 7 7. ஓகேவா? நம்ம இது எப்படி நம்ம ஷார்ட்டா போட போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, கொடுத்த கொஷினே அப்படியே திருப்பி எழுதிக்கோ. 12 13 8 13 12 7 8 7 4. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 காலம் இருக்குல்ல, இந்த 2 காலத்தை திருப்பி மறுபடியும் 12 13 8 13 12 7. கிளியரா? கொஸ்டின் அப்படியே எழுதிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் 2 காலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 காலத்தை திருப்பி மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா,
ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணிக்கோ, செகண்ட்ல செகண்ட், தேர்ட்ல தேர்டு. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறீங்க, பென்சில்ல போட்டுக்கோ. ஓகேவா? ஸோ பக்கத்துல அப்படியே ஒரு பாக்ஸ், தென் பக்கத்துல ஒரு பாக்ஸ். கிளியரா என்ன பண்ண புரியுதா? ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட், செகண்ட்ல செகண்ட், தேர்ட்ல தேர்டு, ஒரு பாக்ஸ் போடுறீங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பாக்ஸ், அப்படியே பக்கத்துல ஒரு பாக்ஸ். இப்போ என்ன பண்றீங்கன்னா கையில கேல்குலேட்டர் கையில எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஆன் பண்ணியாச்சு. இங்க என்ன இருக்குன்னா இந்த எல்லா நம்பர் என்ன பண்ணணும், அப்படி என்ன பண்ணணும், ஜஸ்ட் மல்டிப்ளை பண்றீங்க. 12 இன்ட்டு 12 இன்ட்டு 4 ஈக்குவல், அதாவது 12 இன்ட்டு 12 இன்ட்டு 4 எவ்வளவு வருதுன்னா 576. ஸோ 576. அடுத்தது கேன்சல் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கு 13 இன்ட்டு 7 இன்ட்டு 8, 7 இன்ட்டு 8, 728 பிளஸ் 728. சரி, நீங்க என்ன இருக்கு நெக்ஸ்ட் அடுத்தது 8 இன்ட்டு 13 இன்ட்டு 7, அதே 728. ஸோ இது வரைக்கும் ஒரு செட்டு. இங்க என்ன பண்ணணும், அடுத்தது மைனஸ் போட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இதே தான் நம்ம கீழே இருந்து போனோம். கீழே இருந்து ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட், செகண்ட்ல செகண்ட், தேர்ட்ல தேர்டு. ஸோ இது ஒரு பாக்ஸ் மாதிரி, டிஃப்ரெண்டா ஒரு பாக்ஸ் மாதிரி ரவுண்டா போட்டுக்கிறேன். அப்படியே பக்கத்துல ஒரு பாக்ஸ், அப்படியே பக்கத்துல ஒரு பாக்ஸ். இப்போ என்ன பண்ணோம், இந்த புதுசா படிக்கிறீங்களா அந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி இதை படிங்க. என்ன இருக்கீங்க 8 12 8, 8 இன்ட்டு 12 இன்ட்டு 8 என்ன வருது 768. ஸோ 768. நெக்ஸ்ட் என்னமா இருக்கு இந்த பாக்ஸ் 7 7 12. ஸோ 7 இன்ட்டு 7 இன்ட்டு தென் 12, 588. ஸோ பிளஸ் 588. தென் 13 13 4, 13 into 13 into 4, 676. So plus 676. ஓகேவா? என்ன பண்றோம் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த பக்கமா 3 பாக்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், மைனஸ் தான் போடணும். ஓகேவா? மைனஸ் தான் போடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த சைடு பாக்ஸ் போட்டு இந்த 3 மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. இப்போ என்ன பண்றீங்கன்னா கால்குலேட்டர்ல மொத்தமா அப்படியே ஒரே வேல்யூ போடலாம். ஸோ பிராக்கெட் ஓப்பன் 576 plus 728 plus 728 bracket close ஆகுதுங்க. then minus மறுபடியும் bracket open ஆகுது, bracket open 768 plus 588 plus 676. ஓகேவா? bracket close பண்ணிக்கோ. equal to என்ன வருது, equal to பண்ணா 0. அப்ப equal to 0. அப்ப என்ன மீனிங், நம்மளுக்கு இந்த கண்டிஷன் தான் ஆகுது 0 வர்றதுனால என்ன பண்ணணும், கொடுக்கப்பட்ட சமன்பாடு இரட்டை கோடுகளை குறிக்கும். The given equation is pair of straight line. கிளியரா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு ஈக்குவேஷன் எழுதுறோம், கம்பேர் பண்ணி கேன்சல் பண்ணிட்டு a னா 6, 2h னா 13, b னா 6, 2g னா 8, 2f னா 7, c னா 2 போட்டாச்சு. கரெக்டா? a b c மட்டும் 2 ஆல மல்டிப்ளை பண்றீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. இதோட கண்டிஷன் 2a 2h 2g, 2a 2h 2g, ஷார்ட்டா bc ff எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், 2 ஆல மல்டிப்ளை பண்றீங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. 2a 2h 2g 2h 2b எல்லாமே நமக்கு பாக்ஸ்ல இருக்கு. நம்ம எடுத்து எழுதிட்டு கொஸ்டினை திருப்பி எழுதி ஃபர்ஸ்ட் 2 காலம் திருப்பி எழுத போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த பக்கம் 3 பாக்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணி போடுறீங்க. தென் இந்த பக்கம் 3 பாக்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணி போறீங்க. ஸோ மொத்தமா போடும்போது என்ன 0 வருது. அப்ப என்னது, கொடுக்கப்பட்ட சமன்பாடு இரட்டை கோடுகளை குறிக்கும்.